ராம்மோகன் அவர்களுடைய யானை டாக்டர் பேரே வித்தியாசமா இருக்கு இல்லையா? ஆனா யானை டாக்டர் அப்படிங்கிறது உண்மையான ஒரு ஆளு. அவருடைய பேரு டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி. ஆனா எல்லாரும் அவரை யானை டாக்டர், யானை டாக்டர், யானை டாக்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு தெரியுமா? இப்போ விலங்குகளுக்கான டாக்டர் வெட்டினரி டாக்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனா அந்த மாதிரி டாக்டர் கே, அதாவது யானை டாக்டர் கிடையாது. அவர் ஒரு யானை ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். யானையை பத்தி அவருக்கு தெரியாதது ஒண்ணுமே கிடையாது. 1000க்கும் மேற்பட்ட யானைகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காரு. 300க்கும் அதிகமான யானைகளுக்கு பிரசவம் பார்த்துருக்காரு. 100க்கும் அதிகமான யானைகளுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் கேயை பற்றி உலகம் பூரா 100க்கும் அதிகமான புத்தகங்களில் பேசியிருக்காங்க. இன்ட்ரோடக்ஷனே பயங்கரமாக இருக்கு இல்லையா? இதே மாதிரி நாங்கள் ஒவ்வொருத்தவங்களும் யானை டாக்டரை பற்றி பயங்கரமாக இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் எப்படா யானை டாக்டர் வருவாங்க அப்படின்னு நம்ம காத்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா இந்த புக்கு எப்படி ஆரம்பிக்கும்னா, புதுசாக ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஒரு காட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போவார். அந்த காட்டில் தான் டாக்டர் கே, அதாவது யானை டாக்டர் இருப்பாங்க. 2 பேரும், அதாவது யானை டாக்டர் அண்ட் இந்த புதுசாக டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறார் இல்லையா, அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் 2 பேருக்குமே ஒருத்தர் மீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாருமே டாக்டர் கே, யானை டாக்டரை பற்றி பெருமையாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்ட்ரோடக்ஷன் பயங்கரமாக கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் எப்படா நம்ம யானை டாக்டரை பார்க்க போகிறோம் அப்படின்னு ஆர்வமாக இருந்துகிட்டே இருப்பார். நமக்கும் அந்த ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபைனலி யானை டாக்டரை மீட் பண்ணும்போது செம்மையாக இருக்கும். யானை டாக்டர் படித்தக்கப்புறம் என்ன ஒரு மனுஷன் இவர், இப்படிலாம் ஒரு ஆள் இருக்க முடியுமா அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இந்த புக்கில் நிறையா இடத்துல யானை டாக்டர் சொன்ன சில டிப்ஸ்லாம் வரும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, யானைகளை பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவரே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்காரு. அவர் சொன்ன சில விஷயங்கள்லாம் சட்டங்களாக கூட வந்திருக்கு. அதாவது யானைகளை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு. குறிப்பாக யானை டாக்டரை நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு புழுக்கள்னா பயம், அருவருப்பு. ஆனால் யானை டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படி தெரியுமா? புழுக்கள்லாம் கை குழந்தைகள், நடக்கவும் முடியாது, பறக்கவும் முடியாது, அது பாட்டுக்கு தவழ்ந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் பசி ஒன்று தான். அப்போது கை குழந்தைதான்ல, கை குழந்தைய பார்த்து என்ன பயம், என்ன அருவருப்புன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், ஆமாம் கை குழந்தை தான், அதை பற்றி நான் ஏன் பயப்படணும், எதுக்கு அருவருப்பு படணும்? அதுக்கப்புறம் கோவில் யானைகளை பற்றி சொல்லியிருப்பாரு. யானை இல்லைன்னா தஞ்சாவூர் பெரிய கோவில் இல்லை. ஆனால் கோவில் யானைகள் மாதிரி இழிவுபட்டு அவமானப்பட்டு பட்னி கிடக்கிற ஜீவன் வேற எதுவுமே இல்லை. கண்டிப்பாக அதை தடை செஞ்சே ஆகணும்னு சொல்லுவார். யானை காட்டோட அரசன், அவனை சுதந்திரமாக விடணும். அவனை கூட்டிட்டு ஊரில் பிச்சை எடுக்க வைக்கிறதுலாம் மனித குலத்துக்கே பெரிய அவமானம்னு சொல்கிறாரு. எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கோவில் யானைகள்லாம் எவ்வளோ பாவம் அப்படின்னு. ஏன்னா டாக்டர் கே சொல்லியிருப்பாரு, ஒரு யானை அப்படின்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ சாப்பிடணும், இவ்வளோ தூரம் நடக்கணும் அப்படின்னு. ஆனால் இது எதுவுமே கோவில் யானைகளுக்கு நடக்கிறது கிடையாது. சரியான சாப்பாடும் கிடையாது, ஒழுங்காக நடக்கவும் முடியாது. இதனால தான் அந்த யானைகளுக்கெல்லாம் நிறைய உடல்நிலை குறைவுகள் அதிகமாகவே வருமா. எனக்கு சின்ன வயசுலேருந்தே கோவில் யானைகளை பார்க்கும்போது பயங்கர எக்ஸைட்மெண்ட் கிடைக்கும். ஜாலி, யானைக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கலாம், யானைக்கு காசு கொடுக்கலாம், யானைக்கு பழம் கொடுக்கலாம் அப்படின்னு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆகிடுவேன். ரொம்பவே சந்தோஷப்படுவேன். நான் மட்டும் இல்லை, எல்லா சின்ன குழந்தைகளும் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா கோவில் யானைகளை பார்க்கும்போது. கோவிலில் யானை இருக்கா, அப்போ நானும் வரேன் அப்படின்லாம் நான் சொல்லுவேன். ஆனால் இனிமேல் நான் கோவில் யானைகளை பார்க்கும்போது எக்ஸைட்மெண்ட் ஆக மாட்டேன். கோவில் யானைகளை பார்க்கும் போதும் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்காது. அதுக்கு மாறாக ரொம்பவே கஷ்டம் தான் படுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா யானை டாக்டர் படிச்சக்கப்புறம் தெரிஞ்சிருச்சே அதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு. யானைக்கு எவ்வளோ வலிக்கும், காட்டில் இருந்து அதோடைய அம்மா கிட்டே இருந்து அதை பிரித்து கூட்டிகிட்டு இங்கே வைக்கும் போது ரொம்பவே பாவம்னா. அதுக்கப்புறம் யானை டாக்டரில் யானைகளை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கலாம். யானை டாக்டர் நிறைய விஷயங்களை சொல்லுவார். எக்ஸாம்பிளுக்கு யானைகளுக்கு ஒயிட் கலர்னால் பிடிக்காதான். இந்த புக் ஃபுல்லாகவே எப்படி இருக்கும் அப்படின்னா, யானை டாக்டர் அண்ட் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, புதுசாக ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் யானை டாக்டர் இருக்கக்கூடிய காட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போவார் அப்படின்னு. ஸோ அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அண்ட் யானை டாக்டர் இவங்க 2 பேருக்கும் உள்ள கான்வர்சேஷன்ஸ் இதெல்லாம் அதிகமாக இந்த புக்கில் இருக்கும்.
ஸோ யானை டாக்டர் வந்து அந்த ஆஃபீஸர் கிட்ட தான் விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. யானைக்கு வந்து ஒயிட் கலர்லாம் பிடிக்காது. அதுக்கப்புறம் கோவில் யானைகளை பற்றி நான் முன்னாடி சொன்ன எல்லா விஷயங்களுமே யானை டாக்டர் இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கிட்ட சொல்கிற மாதிரி தான் இந்த புக்கில் வந்து இருக்கும். புக் ஃபுல்லாகவுமே அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா, அவருடைய பேரெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸருடைய பெர்ஸ்பெக்டிவ், அதாவது அவர் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். நான் யானை டாக்டரை வந்து பார்த்தேன் அப்படின்னா அவருடைய பெர்ஸ்பெக்டிவில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப ரொம்ப ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணிகிட்ருப்பார். என்ன அப்படி தெரியுமா? யானை டாக்டருக்கு எப்படியாச்சும் பட்மிஸ்ட்ரி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா அதுக்கெலாம் யானை டாக்டர் டிசர்வ்டு. உலகம் பூரா அவருக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து இருப்பாங்க தெரியுமா. இவர் நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து எழுதிக்கிட்டே இருப்பார் யானைகளை பற்றி. யானைகளை எப்படி பாதுகாக்கலாம், அப்புறம் யானைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் உலகம் பூரா எழுதிக்கிட்டே வந்து இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், பட்மஸ்ட்ரி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் அந்த பட்மஸ்ட்ரியில் யானை டாக்டருக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இருக்காது. அவர் ஒரு விஷயம் சொல்லுவார், அது செம்மையாக இருக்கும். என்ன தெரியுமா? அந்த யானைக்கு உன்னை தெரியுங்கிறத பெருசாக நினச்சேன்னா டெல்லியில் எவனோ 4 கேனைங்க எதையோ காகிதத்தில் எழுதி கையில் கொடுக்குறத பெருசாக நினைப்பியா அப்படின்னு சொல்லுவார். செம்மையாக இருக்குல்ல. எஸ், யானை டாக்டருங்கிறவர் மனுஷங்க மத்தியில் மட்டும் ஃபேமஸ் கிடையாது, மிருகங்கள் மத்தியிலும் பயங்கர ஃபேமஸ். மிருகங்களுக்கும் யானை டாக்டரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த புக்கில் எனக்கு ஃபேவரட்டான சீன்லாம் நான் சொல்கிறேன். ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு தடவை யானை டாக்டரும் அதுக்கப்புறம் இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் ஜீப்பில் போயிட்டுருப்பாங்க. அப்போது செந்நாய்கள் இருக்கு இல்லையா, ஒரு 6 செந்நாய்கள் 6 திசை வெளியே அப்படியே இந்த ஜீப்பை சுற்றி வந்து நின்றும். அப்போ டாக்டர் கே சொல்லுவார், அதுங்களுக்கு எனக்கு தெரியும், நீ இங்கே இரு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொல்லுவார், டாக்டர் வேணாம் அப்படின்னு சொல்லுவார். இல்லை, நீ இங்கே இரு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. போய் பார்த்தா என்ன தெரியும் அப்படி தெரியுமா? அதில் ஒரு செந்நாய்க்கு வந்து அடிபட்டிருக்கும். அந்த செந்நாய் அப்படியே கேஷுவலாக, எனக்கு வந்து அடிபட்டிருக்கு டாக்டர், என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி டாக்டர் கே தேடியே வந்து அந்த செந்நாய்கள் வந்து வந்திருக்கும். செம்மால. அப்போது எந்த அளவுக்கு அந்த மிருகங்களுக்கு டாக்டர் கே வந்து பிடிச்சிருக்கு, எந்த அளவுக்கு டாக்டர் கே மேலே அந்த மிருகங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு பாருங்களேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் ராத்திரி யானை டாக்டரோட வீட்டுக்கு ஒரு குட்டி யானை வந்து வந்திருக்கும். பார்த்தா அதுக்கு வந்து அடிபட்டிருக்கும். யானை டாக்டரும் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவார். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சக்கு அப்புறம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கிட்ட சொல்லுவார், ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரத்தில் அவனே எந்திரிச்சு மறுபடியும் முதுமலைக்கே திரும்பி போயிடுவான் அப்படின்னு. உடனே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆச்சரியமாக கேட்பார், முதுமலைக்கா? ஏன்? ஆமாம், அங்கே தானே வந்தான், தெரியலையா உனக்கு? 1.5 வருஷத்துக்கு முன்னாடி முதுமலையில் ஒரு யானையை வந்து ட்ரீட் பண்ணேன். அங்கே ஒரு மரத்துக்கு கீழே நின்று நான் வந்து பார்த்தேன். அங்கே தான் வந்து வந்திருக்கான், அங்கேயே திரும்பி போயிடுவான் அப்படின்னு அசால்ட்டாக சொல்லுவார். இவர் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும், எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு. ஏன், ஒரு தடவை ஒரு மனுஷனை பார்த்தனா அடுத்த தடவை அந்த மனுஷனை நீ பார்க்கும்போது அவன் தான் இது அப்படின்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்பாரு. எஸ், யானை டாக்டருக்கு ஒவ்வொரு யானையும் கரெக்டாக அடையாளம் சொல்ல முடியும். பாருங்க, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி முதுமலையில் இவர் ஏதோ ஒரு யானைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாரு. அதை பார்த்தா இந்த குட்டி யானை இவரை தேடி இங்கே இவரோட வீட்டுக்கே வந்து வந்துருச்சு. அதுவும் முதுமலையிலேருந்து இந்த காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜீப்லனா வந்திருப்பாங்க. ஆனால் அந்த குட்டி யானை எப்படி தான் யானை டாக்டரை கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னு ஒன்றுமே தெரில. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு உடம்பெல்லாம் செலுத்து போயிடும். அதோட இந்த புக் முடிஞ்சிடும். புக் படித்ததுக்கப்புறம் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி யானை டாக்டர் அவர்களை பற்றி நான் நிறையா சர்ச் பண்ணி படித்தேன். படிக்கும் போது எனக்கும் சிறுத்தெல்லாம் போயிடுச்சு, இப்படிலாம் ஒருத்தரால் வாழ முடியுமா அப்படின்னு. தன்னுடைய வாழ்க்கையவே யானைகளுக்காக அர்ப்பணிச்சிருக்காரு. ஒரு சுகமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் இந்த புக்லேயே சொல்லியிருப்பேன் இல்லையா, அவருக்கு பத்மஸ்ரீ கிடைக்கணும் அப்படின்னு அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் போராடினாரு அப்படின்னு. ஆனால் அவருக்கு பத்மஸ்ரீ கிடச்சிருக்காரு. அதுக்கு பதிலாக வேறு ஒரு சினிமா ஆக்டருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போது யானை டாக்டர் வந்து ஒரு பார்ட் மட்டும் தமிழ் லெசனில் வந்து வச்சுருந்தாங்க. எனக்கு அந்த லெசன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் கிளாஸில் நிறையா பேருக்கு அந்த லெசன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துன்னு நினைக்கிறேன். நான் பக்கமாக வந்து எழுதுறேன். யானை டாக்டர் பற்றி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கும்போது ஆன்சர் பக்கமாக எழுதிக்கிட்டே இருந்தேன். அதெல்லாம் ஞாபகம் இருக்குது எனக்கு. அவருக்கான ரெகனைசேஷன் சரியாக கிடைக்கல. ஆனால் நம்ம எல்லாருமே அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த புக் படிங்க கண்டிப்பாக. 64 பேஜ் தான். 1 மணி நேரத்துக்குள்ளே படித்து முடிச்சிடலாம். யானையை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ, டாட்டா.